ஸோ இப்போ என்னன்னா இந்த செஷனில் வந்து நம்ம மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னா ஒரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைட் டைரெக்ஷனாக வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு அப் சைட் டைரெக்ஷனாக ட்ராவல் ஆகும். இதை வந்து புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மார்க்கெட் வந்து ஒரு அப் சைட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு, இது வந்து பியரிஷ் மார்க்கெட், இல்லை மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக மார்க்கெட்டில் சொல்கிற டேர்ம்ஸ். ஸோ இந்த அப்சைட் மார்க்கெட்டில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாயிண்டில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிவர்ஸ் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் இல்லை ஒரு ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஆகுதா, தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வாங்கியிருந்தாலுமே அந்த பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு பொசிஷனை செல் பண்ண முடியும். ஓகேவா? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு பர்டிகுலர் லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போக போதா, இல்லை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்து ப்ராப்பராக நம்மளால் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த புல்லிஷ் டைரெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து, தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பியர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பியர் ட்ராப்னா பியரிஷ் பிளேயர் எல்லாமே அந்த இடத்த வந்து ட்ராப் பண்ண பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் அந்த இடத்த ட்ராப் மீன்ஸ் என்னென்னா, உங்கள் ஆர்டர்ஸோட லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வேறு ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேஷனை எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளால் எடுக்க முடியும், மேனுவலாக நான் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு என்னால் அந்த அக்யூரேட்டாக அந்த பொசிஷன் வந்து எடுக்க முடியுன்றது 100% வந்து டவுட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா மேனுவலாக பண்ணுறப்ப நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்களே நிறைய யூடியூப் வீடியோஸ், நிறைய சார்ட் அனாலிசிஸ் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் நோக்கி போகுது, ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் நோக்கி போகுது, ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் நோக்கி வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. பட் 100% இந்த லெவல்லேருந்து இது கீழே தான் வருன்றது அவங்களுக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து ஒரு அசம்ஷன் தான். அவங்க சார்ட் பேஸ்டு அனாலிசிஸில் ஒரு அசம்ஷனில் சொல்கிறாங்க. பட் அது 100% டவுன் தான் வருமா, இல்லை 100% அப் தான் போகுமான்றது அவங்களுக்கு டவுட். ஓகேவா? ஸோ ஏன் இது வந்து டவுட் ஆகுது அப்படின்னா, இங்கே அவங்களுக்கு கிளியரான ஒரு இண்டிகேஷன் கிடையாது. அவங்க மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வச்சு இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அதுமாதிரி இந்த இடத்துலேருந்து கீழே வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றதை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்களே தவிர 100% இங்கேருந்து கீழே வருமா, அப்படி வந்தால் அதுக்கு என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன், அது ஆப்போசிட்டாக போச்சுன்னா என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி அவங்க ப்ரீ டிஃபைன்டாக ஒரு மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து 100% இப்போ மேலே போனாலுமே எது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணணும் இந்த பொசிஷனை. ஏன்னா ஒரு பொசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப் டு விச் பாயிண்ட் யூ நீட் டு ஹோல்ட் த ட்ரேட். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கன்ஃபியூஷன்ஸில் நீங்கள் எடுக்கிறப்ப ட்ரேட் பண்ணுவீங்க, ட்ரேடிங்னு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. பட் லாங் ரன்னில் நீங்கள் ஸ்டேபிளாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நம்மளால் இருக்க முடியாது. இப்போ வருமே ரிட்டைல் ட்ரேடர்ஸ்னால ஏன் அதிகமான அமௌண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கேபிட்டல். ஓகேவா? நம்மக்கிட்ட அதிகமான கேபிட்டல் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா, அது வந்து மார்க்கெட் எந்த ஒரு டைரெக்ஷனில் போனாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் வந்து டே பை டே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், அதோட கண்டிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரூல்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஒரு பர்டிகுலர் ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் லாங் ரன்னில் வந்து ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை. ஸோ இதில் இப்போ இந்த சினாரியோ படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸில் ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஇ ட்ரிகர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ அந்த சிஇ ட்ரிகர் என்ன மீன் பண்ணுதுன்னா, பியரிஷ் பிளேயர்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் லெவல்
ஒரு டவுன் சைட் வரப்போகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பீரிஷ் பிளேயர் எல்லாமே இந்த லெவலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. எஸ்எல்ல வந்து இந்த லெவலுக்கு மேலே வச்சுட்டு பை ஆர்டர் வந்து இந்த லெவலுக்கு கீழே வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் வந்து இன்னும் கீழே தான் போகுது. இது வந்து ஒரு 1000 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூ, இந்த பர்டிகுலர் லெவலோட பாயிண்ட் வந்து 1000ன்னு வச்சுக்கலாம். இந்த 1000 தாண்டி 900 800 அப்படின்னு போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பை ஆர்டர் இங்கே போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வந்து மேலே போடுவாங்க. அப்படி போடுறப்ப பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை அப்சைட் நோக்கி கொண்டு போயிடுவாங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போகிறதுனால என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்னும் இது ஒரு 2000 அப்படின்னு வச்சுக்கலாம். 2000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2000 வேல்யூக்கு மேலே மார்க்கெட் வந்து 2100 2200 அப்படின்னு போகுதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே வந்து பை ஆர்டர் வைப்பாங்க. ஸோ அப்படி பை ஆர்டர் வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ் இந்த அந்த இடத்த ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ஆக்கிடுவாங்க. தட் மீன்ஸ் டவுன் சைட் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? டவுன் சைட் கொண்டு வரதுனால மார்க்கெட் வந்து அப் சைட் போகுதான்னு பார்த்துச்சு. பட் அவங்க அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க மார்க்கெட் வந்து டவுன் சைடை வந்து நோக்கி கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புல்லிஷ் பிளேயர் அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறாங்க ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். ஸோ அதை பிஇ ட்ரிகர் அப்படின்ற நேமில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். பிஇ ட்ரிகர் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் நோக்கி வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். அதேமாதிரி சிஇ ட்ரிகர் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ இது 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு ப்ராபிலிட்டி தான். ஓகே, ஒரு 80% கிட்ட இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ரேண்டமாக போயிட்டு பிஇ ட்ரிகர் வந்தோடனே நான் ஒரு பொசிஷனை செல் பண்ணுறதோ, இல்லை சிஇ ட்ரிகர் வந்தோடனே ஒரு பொசிஷனை வந்து நான் பை பண்ணுறதோ அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். ஸோ இங்கே அந்த ப்ராப்பரான ரூல்ஸ் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ இந்த கான்செப்ட்குள்ளார அந்த ரூல்ஸ் வச்சு தான் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சிஇ ட்ரிகர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 சினாரியோ இருக்குது. என்னென்னா, ஒன்று வேலிட் என்ட்ரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆப்போசிட் என்ட்ரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிஇ ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 3 சினாரியோஸ் இருக்குது. ஸோ அதேமாரி பிஇ ட்ரிகர் வந்துச்சுன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சினாரியோ. ஒன்று வந்து வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆப்போசிட் என்ட்ரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 3 சினாரியும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது, ரியல் டைமில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் வேணால் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதோட அக்யூரேசி ஆஃப் வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இன் லைவில். ஓகேங்களா? ஸோ நார்மலாக இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வேர்ல்டில் இருக்கிற எந்த ஸ்கிரிப்டுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம குரூப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் யூஎஸ் கண்ட்ரியோட ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, சைனா மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸாக இருந்தாலும், இல்லை லண்டனோட ஸ்டாக்ஸாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா செக்மெண்ட்டுக்குமே இது அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் த்ரூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரோக்கிங் ஆப் மூலயமா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிஇ ட்ரிகர் அப்படின்னா அது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது லைவ்லன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, இப்போ சிஇ ட்ரிகர் வருது, ஒரு இண்டிகேஷன் வருது. ஓகேவா? சிஇ ட்ரிகர் பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பியர் ட்ராப் வந்து ஆகிருக்கு. ஓகே, பியர் ட்ராப்னா பீரிஷ் பிளேயர் வந்து அங்கே இடத்துல ட்ராப் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ அது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் மாதிரி இண்டிகேட் ஆகும். ஓகேவா? ஒரு கேண்டில் வந்து க்ரீன் கலராக இருக்கும். மோஸ்ட்லி அதோட விக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். தட் மீன்ஸ் அதோட எஸ்எல் அடித்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விக்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து சிஇ ட்ரிகர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும், வித் வேல்யூவோட வரும். என்ன ப்ரைஸ் பாயிண்டில் வந்து சிஇ ட்ரிகர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி முடித்த உடனே மட்டும்தான் இந்த சிஇ ட்ரிகர் வந்து இந்த கேண்டில் மேலே வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே சிஇ ட்ரிகர் வந்திருக்கு, ஒரு 10 நிமிஷம் இந்த கேண்டில் ரன் ஆகுது அப்படின்னா
ஒரு 11வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சிஇ ட்ரிகர் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஓகேங்களா, அந்த சிஇ ட்ரிகரே தெரியாது. ஸோ சிஇ ட்ரிகர் வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த என்டையர் டியூரேஷன் ஆஃப் த கேண்டில் இருக்குல்ல, ஸோ அந்த கேண்டிலோட டியூரேஷன் முடிகிறப்ப தான் அந்த சிஇ ட்ரிகர் வந்து இந்த பர்டிகுலர் கேண்டில் மேலே வந்து பிளேஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுப்போம். ஓகே, இப்போ சிஇ ட்ரிகர் 15 நிமிஷம் ரன் ஆகி இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25,000 அப்படின்ற ஒரு வேல்யூவில் வந்து இங்கே சிஇ ட்ரிகர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து வேறு ஒரு வேல்யூவாக இருக்கலாம், 25,020 இருக்கலாம், இல்லை 25,030 இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து புல்லிஷ் கேண்டில்ன்றதுனால ஓப்பன் ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும். இந்த விக்குன்னு இருக்கிற சொல்கிறேன்ல, ஸோ இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட், இந்த லோ இருக்கிறது வந்து லோயஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குங்களா, இங்கே வந்து நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் ரே வந்து ஒன்று வரையணும். அது மேக்னெட் மாதிரி வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஹரிசாண்டல் ரே வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் 5 மினிட்ஸ் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் தானே பார்க்குறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸில் இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எந்தடா ஒரு கேண்டில் வந்து இந்த பர்டிகுலர் லைனை தாண்டி இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். அப்படி வச்சிச்சுன்னா இந்த தேர்ட் கேண்டில் இருக்குல்ல, இந்த தேர்ட் கேண்டிலில் ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்ட்ரி மீன்ஸ் ஒரு பை என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டிலோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 9:15லேருந்து 9:30 வரைக்கும் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, 9:30க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇ ட்ரிகர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு, வித் வேல்யூ ஆஃப் 25,000 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9:30 to 35ன்னு ஒரு பர்டிகுலர் 5 மினிட்ஸ் இருக்குல்ல, 9:30லேருந்து 35 வந்து 5 மினிட்ஸ் டியூரேஷன். ஸோ அந்த டியூரேஷனில் ஒரு கேண்டில் வந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். அப்படி வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 9:36க்கு ஓப்பன் ஆகும். அந்த 9:36க்கு நீங்கள் ஒரு பை ஆர்டர் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் மார்க்கெட் புல்லிஷ் சைடில் போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ நீங்கள் 9:36க்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், டவுட் வரும். ஸோ இங்கே 9:30 to 35 அந்த கேண்டில் வந்து இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு 9:36லேருந்து 9:40 கேண்டில் பாருங்கள். 9:36லேருந்து 9:40 அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். அதுவும் க்ளோஸ் வைக்கலையா, அப்போ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு 9:41 to 9:45 அந்த கேண்டில் வந்து இதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். ஓகே, அப்போ வச்சுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கேண்டில்னா 9:46க்கு ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 9:46க்கு ஒரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம், ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் உங்களுக்கு டவுட் வரும், நான் எவ்வளோ வரைக்கும் நான் அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டும் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குல்ல, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அண்ட் எவ்வளோ டார்கெட் வைக்கணுன்ற ஒரு கணக்கு. ஓகேவா, ஸோ அது வந்து மேக்ஸிமம் 1:2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 100 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து டார்கெட் வைங்க. ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி 200 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா 400 பாயிண்ட் வந்து அப்படியே 2 மடங்காக 400 பாயிண்ட் வந்து டார்கெட்டாக வைங்க. ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் ஹை அண்ட் லோவோட டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 100 பாயிண்ட். அப்போ என்னோட டார்கெட் வந்து 1:2, தட் மீன்ஸ் 200 பாயிண்ட் வந்து என்னோட டார்கெட். ஓகேவா, ஸோ இப்படி வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல் பேஸ்டு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரூல் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்ரெடி டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டாப் லாஸும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லோயஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக வைங்க. ஒரு ட்ரிகர் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா அதோட லோயஸ்ட் பாயிண்ட்டை தான் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ நம்ம என்ன சொல்கிறோன்னா வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த சினாரியோவை வந்து நம்ம வேலிட் என்ட்ரின்னு சொல்கிறோம். இதுதான் சிஇ ட்ரிகர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலிட் என்ட்ரி. ஏன் இது வேலிட் என்ட்ரினா சிஇ ட்ரிகர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் போக போகுது, ஒரு அப்சைட் புஷ் இருக்க போகுதுன்னு அர்த்தம். சேம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பை என்ட்ரி போடுறதுனால இது பேர் வந்து வேலிட் என்ட்ரி. ஓகேவா, ஸோ சேம் இதே வேலிட் என்ட்ரியை நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நடந்த மார்க்கெட்லேயே நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன் தெரியுதில்ல, விசிபிளாக தானே இருக்குது எல்லாருக்கும்.
சரி. ஓகே, இது வந்து பிட்காயின். ஓகேங்களா, பிட்காயின் கண்ட்ரி யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா இதை அக்சஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கிரிப்டோ செக்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா, இது வந்து கிரிப்டோ செக்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது எப்படி நான் அக்சஸ், இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் சேம் தான். ஸோ எப்படி எடுக்கணுன்றது, வேலிட் என்ட்ரி வந்துச்சுன்னா எப்படி எடுக்கணுன்றது இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு ஹரிசாண்டல் ரே அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் இருக்கும், அதை சூஸ் பண்ணக்கூடாது. கீழே ஆல்ட் ஜே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ரே வரும். ஸோ அதை சூஸ் பண்ணி கரெக்டாக இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டு கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸில் மேக்னெட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கர்சரை கிட்ட கொண்டு போன உடனே உங்களுக்கு வந்து லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ இப்போ நான் லைனை வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா, ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து தெரியும். ஓகேங்களா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 86021ன்றது தான் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டோட வேல்யூ. கரெக்டாக 86021ன்றது தான் இது ஹையஸ்ட் பாயிண்ட்டோட வேல்யூ. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 85723. ஸோ 85723ன்றது தான் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஒரு வேல்யூ. ஓகேவா, ஸோ இப்போ இந்த சினாரியோ படி நம்ம இது வந்து நான் 15 மினிட்ஸில் பார்க்குறேன். உங்கள் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மினிட்ஸில் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணப்போ உங்களுக்கு மல்டிபிள் ட்ரிகர்ஸ்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைனை நான் ட்ரா பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் தாண்டி மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓப்பன் வச்சுருக்கு. ஓகேவா, ஸோ இந்த சினாரியோ படி நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இட்டு. ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து என்ன வச்சுருப்பேன், கீழே இந்த லோயஸ்ட் பாயிண்ட் தான் என்னோடய ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பேன். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா, சப்போஸ் நான் செகண்ட் என்ட்ரி இதே சினாரியோவில் நான் ரெண்டாவது என்ட்ரி வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டில் நான் கர்சர் வச்சுருக்கேன் 11:30 ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து இந்த பர்டிகுலர் லைனை தாண்டி மேலே வந்து ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்டாக, ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் இருக்குல்ல 11:35. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை தாண்டி மேலே தான் ஓப்பன் வச்சுருக்கு. ஸோ நம்ம இங்கே ஒரு பை என்ட்ரி வந்து போட்டிருப்போம். ஓகேவா, பை என்ட்ரி வந்து இந்த கேண்டிலில் நம்ம போட்டிருப்போம். அப்படி போடுறப்ப நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ரெண்டுத்துக்கோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதோ 1 செகண்ட், 86021 மைனஸ் 85723. ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 298 பாயிண்ட்ஸ். நான் வந்து 1:2 வச்சுருக்கேன். 1:2 வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் 596 பாயிண்ட்ஸ் வந்து என்னோட டார்கெட். ஓகேவா, ஸோ அப்போ என்னோட கேண்டிலோட என்ட்ரி வந்து இந்த கரெக்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் இருக்கும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னோடய டார்கெட் வந்து 596. ஓகேவா, ஸோ இப்போ கர்சரை நான் மேலே தூக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இந்த கேண்டில் தட் மீன்ஸ் ஒரு 2 மணி 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல என்னோடய டார்கெட் வந்து இங்கே ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா, அரௌண்டு 596 602 பாயிண்ட்ஸ் கிட்டே இது ரீச் ஆகிருக்கு. பட் எனக்கு 596 வந்தோடனே நான் இந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸிட் க்ரைட்டீரியா. அப்படி இல்லை, நான் எக்ஸிட் க்ரைட்டீரியா இன்னும் நான் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன், 1:2க்கு மேலே அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு பிஇ ட்ரிகர்னு ஒரு சிக்னல் வருதுல்ல, நெக்ஸ்ட்டு பிஇ ட்ரிகர் அப்படின்னு ஒரு சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் கால் ட்ரிகரோட பொசிஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட்டு பிஇ ட்ரிகர் வருதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து டவுன் சைட் போக போகுதுன்னு அர்த்தம். சேம் அதே தான் என்ன நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து சேம் அதே தான் நடந்திருக்கு. இது வந்து 5 மினிட்ஸ். ஸோ நான் இப்போ மாற்றிக்கிறேன், சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் 15 மினிட்ஸ் வந்துட்டேன். 15 மினிட்ஸ் வந்தோடனே நெக்ஸ்ட்டு ஒரு பிஇ ட்ரிகர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ அப்போ இந்த பிஇ ட்ரிகர் எப்படி எடுப்பீங்க, இதோட ஐயை மார்க் பண்ணுவீங்க, இதோட லோவை மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் எந்த கேண்டில் வந்து இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி, ஸோ அதனால் இது வேலிட் என்ட்ரி. ஓகே ஓகே
ஓகேங்களா. இப்போ பிஇ ட்ரிகர் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். 86,634ன்றது தான் லோயஸ்ட் பாயிண்ட். மேலே பார்த்தீங்கன்னா 86,972ன்றது தான் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் தான் எஸ்எல், இந்த லோயஸ்ட் பாயிண்ட் தான் என்னோட என்ட்ரி பாயிண்ட். இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி எந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக நான் கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். 3.25 கேண்டில், 3.25 கேண்டில் வந்து இந்த 86,634ன்ற வேல்யூ தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு கரெக்டாக. ஸோ க்ளோஸ் வச்ச உடனே நெக்ஸ்ட் கேண்டிலில் 4 மணி கேண்டிலில் வந்து நான் ஒரு செல் என்ட்ரி போயிருப்பேன். ஓகேங்களா. செல் என்ட்ரி போயிருக்க பட்சத்தில் என்னோட டார்கெட்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, இதோட தப்பப்பட்டேன் ஒரே நிமிஷம். -634,86,972 ஓகேங்களா. ஸோ இப்போ 338 இன்ட்டு 2 ஓகேங்களா, இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். இப்போ 676 பாயிண்ட்ஸ் ஓகேவா. நான் 676 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதை வந்து நான் பொசிஷன் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஷார்ட் பொசிஷன் இங்கே போயிட்டு ஷார்ட் பொசிஷன் எடுத்திங்கன்னா இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே 670 சம்திங், ஓகே 678 ஆர் 76, ஓகே 76 வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 5:30 மணி கேண்டில் வந்து எனக்கு கரெக்டாக அதோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதை தாண்டியும் உங்களுக்கு போயிருக்கு ப்ராஃபிட் வந்து, அதை தாண்டியும் போயிருக்கு. பட் எனக்கு இந்த 676 வந்து 1:2 ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்னால இதை நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் அதோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா. அப்போ ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 360 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. டார்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 676 அரௌண்டு ஒரு 700 பாயிண்ட் கிட்ட நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க. இந்த சார்ட்டு நான் இப்போ இதை ஹைட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த டூலை நான் ஹைட் பண்ணிட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு இப்போ இந்த சார்ட்லேருந்து ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்கணும். இங்கேருந்து கீழே இந்த பாயிண்ட்லேருந்து இது மேலே போகுதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு மல்டிபிள் கன்ஃப்ளூயன்ஸ் தேவை, மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் தேவை. ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த டூல் வந்து உங்களுக்கு அழகாக சொல்லிடும், மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தான் ரிவர்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தான் திரும்ப போகுதுன்றதை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுனால இங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதோ இல்லை ஒரு என்ட்ரியில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். வித்தின் ஒரு செகண்ட்ஸ்லேயே நீங்கள் டிசிஷன், நான் குரூப்பில் வந்து நிறைய வாட்டி போட்டிருப்பேன், 0 மேனுவல் அனாலிசிஸ், 0 டிசிஷன் மேக்கிங் போட்டிருப்பேன். இதுதான் அதோட கான்செப்டே. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டூல் இல்லாமல் நீங்கள் இந்த சார்ட் அனலைஸ் பண்ணுறப்ப 100% உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு க்ரீன் கேண்டில், நெக்ஸ்ட்டு மேலே தான் போகும்னு நினச்சிட்டு நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரேடில் இருப்போம். ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போ இந்த டூல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடுது, மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும். அதேமாரி சப்போஸ் நம்ம இந்த பொசிஷன் எடுக்கலாமா, எடுத்தால் எப்போ க்ளோஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஹோல்ட் பண்ணலாம் இந்த பொசிஷனை. ஓகேங்களா. ஸோ இது வந்து